வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 1999ல வெளியான கிரைம் ஃபைல்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. இங்க நிறைய சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பர்டிகுலரா அமலான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க இந்த கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு குளத்தை நமக்கு காட்டுறாங்க. அங்க ராஜுன்ற ஒரு நபர் இறந்து போன மாதிரி மிதந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக அன்வர்னு ஒரு ஆபீசர் அசிஸ்டன்ட்டுங்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ராஜு அப்பா இருக்கார்ல, பையன் பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சிலரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சான், அநியாயத்துக்கு கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு அன்வர்னு ஒரு ஆபீசர் வந்ததா சொன்ன பாத்தீங்களா, அவர் இங்க இருக்க எஸ்ஐ கிட்ட இவன் யாரு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், இவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரவுடியா இருந்தான், இப்ப கொஞ்ச நாளா தான் திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தான். இவனுக்கும் கிளமெண்ட் அப்படின்ற ஃபாதருக்கும் பிரச்சனை எல்லாம் போச்சு, அவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்லிட்டாரு. இவருமே மேற்கொண்டு அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஒரு சிஸ்டர் உங்களை பார்த்து பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ராஜு இறந்து போனது சம்பந்தமா தான் பேசணும்னு வெயிட் பண்றாங்க, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அன்வரும் இங்க இருந்து கிளம்பணும்னு கிளம்புறாரு. பார்க்க வந்த சிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமலாவா தான் இருப்பாங்க. அமலா ஒரு ஃபைல்லாம் கையில வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஃபாதர் கிளமெண்ட் அப்படின்றவர் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் ராஜுவை கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேணா ஐஜி கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஐஜியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஐஜி கிட்டயே இவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. கிளமெண்ட் நிறைய தப்பு பண்றானா சார், இவங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஐஜி கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஐஜி அந்த கிளமெண்ட் எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா கிளமெண்ட்டுக்கு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருக்கும், அவரை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பயப்படுறாரு அப்படின்றது அமலாக்கு புரிஞ்சிருது. ஒரு ஐஜியா இருந்துட்டு இந்த அளவுக்கு பயப்படுறீங்களே அப்படின்ற மாதிரி அமலாவும் இவரை பார்த்து கோவப்படுறாங்க. சரி மேடம், எவிடன்ஸ் எல்லாம் தாங்க, என் சைட்ல என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ஏற்கனவே பயந்த மாதிரி பேசினார்ல, அதனால இவர்கிட்ட எவிடன்ஸ் தரது வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாம் எவிடன்ஸ் தர முடியாதுன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. கிளமெண்ட் தப்பானவர்னு தெரியுதுல்ல, ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதுக்கு ஐஜி இருக்கார்ல, அவசரப்பட்டு கிளமெண்ட் கிட்ட மோதாத, ஏதாவது பண்ணிட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, எனக்கு சீனியரா இருந்துட்டு எப்படி சார் உங்களால இப்படி பேச முடியுது, நான் கண்டிப்பா அவர் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை வாங்கி தருவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் கிளமெண்ட் அப்படின்ற அந்த ஃபாதரை காட்டுறாங்க. அவர்கிட்ட ரைட் ஹேண்டா ஸ்டீஃபன் ஒரு நபர் இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த அன்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. நீ தான் அந்த கேஸை விசாரிக்கிறியாமே, கேஸ்ல ரொம்ப உள்ள போகாத, அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வார்னிங்க கொடுக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் அன்பர் கண்டுக்காம இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப அமலாவை நமக்கு காட்டுறாங்க. சர்ச்சில் உட்காந்து இவங்க பிரேயர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்காங்க. இப்ப அமலா திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல ஸ்டீஃபன் தான் நின்னுட்டு இருக்கான்னு தெரிய வருது. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன் கூட தான் வந்திருக்கான்ற மாதிரி ஃபாதர் கிளமெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்க, என் விஷயத்துல யார் வந்தாலும் சரி அவங்க கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. கிளமெண்ட்டும் கிளம்பிடுறாரு. இப்ப வேற ஒரு நாள் காலையில அந்த சர்ச்சை நமக்கு காட்டுறாங்க. மணி ஒரு 6 தான் இருக்கும் போல. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட மாதவின்ற ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. இவங்க தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போதுதான் கிணத்துக்கு அடியில இருக்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக்க வராங்க. ஏன்னா அந்த இடத்துல அமலாவோட பாடி மிதந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பயத்துல இவங்க கத்துறாங்க. அமலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்காரு, பேரு சைமன் அப்படின்றது. அமலா கொல்லப்பட்டுட்டாங்கன்றது இப்ப அம்மாக்கும் தம்பிக்கும் தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னா அம்மா உடஞ்சு போயிடுறாங்க. மென்டலா லைட்டா பாதிக்கவும் படுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு கிளமெண்ட்டை காட்டுறாங்க. கிளமெண்ட்டுக்கும் இந்த தகவல் வந்து சேருது. அதே சமயம் பிஷப்பா ஒருத்தர் இருப்பாரு, இவர் தான் எல்லாருக்குமே ஹெட். அந்த பிஷப்க்கும் ஆளுங்க வந்து தகவலை கொடுக்குறாங்க. பிஷப்பும் ஒரு மீட்டிங் மாதிரி பிளான் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மீட்டிங்க்கு நிறைய அரசியல்வாதிகளாம் வந்திருக்காங்க. ஒயிட் கலர் Dress போட்டிருக்காரு பாத்தீங்களா, இவர் பேரு ராஜன் அப்படின்றது. இவர் முன்னாள் எம்பியா இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல பிரவுன் ஷர்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவரு ராஜனோட பையனா இருப்பாரு, பேரு மோகன் அப்படின்றது. அவர் இப்ப எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி கலெக்டர் இருக்காரு, கலெக்டர் பேரு பால் அப்படின்றது. இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிஸ்டரோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த சர்ச்சை விட்டே அனுப்பி விடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சோம், அதுக்குள்ளதான் இந்த மாதிரி நடந்திருக்கு, கண்டிப்பா அவ சூசைட் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பத்தி பெருசா போலீஸுங்களை விசாரிக்க விடக்கூடாது, ஏன்னா விசாரிச்சா அந்த பொண்ணை பத்தி வெளியே வந்துரும், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு தான் கெட்ட பேரு, நீங்க பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி பிஷப் கிட்ட சொல்றாங்க. அன்வர்னு ஒரு ஆபீசரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அவங்க பாடி எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு முதல்ல வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த கிணத்துல பெருசா தண்ணிலாம் இல்ல, ஒரு 3 அடி தான் தண்ணியே இருக்கும். அதுலதான் அவங்க பாடி மிதந்துட்டு இருக்கு.
இருக்கு, பாடியை எடுக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அமலாக்குன்னு தனியா ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமை செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா அங்க இருக்க பொருள்லாம் நிறைய கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. ஏன் பொருள்லாம் கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அங்க இருக்க டைப்ரைட்டர்ல பேப்பர் டைப் பண்ண மாதிரி இருக்கு, இவருமே எடுத்து படிக்கிறாரு. ஒரு சிஸ்டரா இருந்தோம் நான் நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன், அதனால தான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க போறேன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதாவது சூசைட் லெட்டர் தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப பாடி மேல வந்ததுல இவர் தொட்டு பாக்குறாரு, பாடி இன்னும் உறைஞ்சு போலன்றது இவருக்கு தெரிய வருது. அப்ப இன்னும் 6 மணி நேரம் கூட ஆகல, நைட்டு 2 மணிக்கு தான் இவங்க குதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அன்வர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப உள்ள இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக வராரு. ஆக்சுவலா அவங்க சூசைட் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் படிச்சு காமிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் அன்வருக்கு இது சூசைடா இருக்கும்ன்ற நம்பிக்கை இல்ல, வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. இந்த சிஸ்டர்ஸ்ல மாதவின்னு ஒருத்தங்க மட்டும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மேடம் உங்ககிட்ட மட்டும் நான் தனியா பேசணும், என் கூட வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்பதான் ஒரு 4-5 பேர் இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நாங்க பிரேயருக்காக வந்தோம், கிளம்பிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேத்து நைட்டும் இங்க இருந்தீங்கல்ல, உங்ககிட்டயும் பேசணும், கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் வெயிட் பண்ண வச்சிடுறாரு. ஆக்சுவலா உள்ள வரவங்க வெளியே போறவங்க எல்லாம் ரெஜிஸ்டர்ல எழுதுவாங்க, அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. எதுக்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி மதரை திட்டுறாரு. நைட்டு பிரேயருக்காக ஒரு 5 பேர் இந்த இடத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த 5 பேர்கிட்ட இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா பிரயோஜனமா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி கிளம்புங்க, தேவைப்பட்டா திரும்பி கூப்பிடுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி இவங்க அனுப்பி விட்டுறாங்க. மாதவின்னு ஒருத்தங்க கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப பேசுறதுக்காக வர வச்சிடுறாரு. கிளமெண்ட் தானே அந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணாரு, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் எதையுமே பார்க்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க பார்க்கலன்னு தான் சொல்றீங்க, ஆனா கிளமெண்ட் வரலன்னு சொல்ல, அப்ப கிளமெண்ட் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு நீங்களும் நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அன்வர் ஏன் இந்த மாதிரி கேட்கிறாருன்னா, அன்வருக்கு கிளமெண்ட் மேல டவுட் இருக்கு, அவர் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஐஜி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யோ என்னையா ஒரு சிஸ்டர் கிட்ட இந்த அளவுக்கு எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க, சிஸ்டர் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஐஜி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. பார்த்தாலே சூசைடுன்னு தெளிவா தெரியுது, நீ எதுக்காக கொலை மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கன்னு ஐஜி கேட்கிறாரு. சார் கண்டிப்பா இது கொலையா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இங்கதான் கலெக்டரும் இருக்காரு, இது சூசைட் தான், தேவையில்லாம இதை பத்தி நீ நோண்டாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னன்னு தெரியல, எல்லாருமே இந்த கேஸ அமுக்கணும்னு பாக்குறாங்க, ஆனா அன்வர் ஏத்துக்க மாட்டாரு. சர்ச் நிர்வாகம் இருக்காங்கல்ல, பாடியை புதைக்கணும்னு ட்ரை பண்றாங்க, ஆனா நான் விட மாட்டேன்ற மாதிரி அன்வர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அன்வருக்கு சப்போர்ட்டா சைமனும் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அக்காவோட சாவுல இவருக்கும் மர்மம் இருக்கிறதா தோணுது. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள தள்ளு முள்ளு எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு பொலிட்டீஷியனை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துல பிரச்சனை பண்றாரு. கிளமெண்டோட ரைட் ஹேண்டா ஸ்டீஃபன் ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுமே இந்த இடத்துல தான் இருக்கான். இதையே சாக்கா வச்சு இந்த போலீஸை நல்லா அடிச்சிடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். ஒரு ஆயுதத்தை வச்சு இவரோட மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இவரோட வாயெல்லாம் உடைஞ்சு வாயில இருந்து ரத்தம் ஊத்துது. இந்த விஷயம் கொஞ்சம் பெருசா மாறிடும். அதனால அமலாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும்னு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக புதுசா ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் பேரு பாஸ்கர் அப்படின்றது. அந்த பாஸ்கர் முதல்ல பிஷப்பை பார்க்கணும்னு வந்திருக்காரு. பிஷப்பை இவரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா பிஷப்போட ஃப்ரெண்டு பையனா தான் ஹீரோ இருப்பாரு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. என்னோட அப்பா உங்களை பத்தி நிறைய சொன்னாரு, அதனால தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேஸை தொடங்கலாம்னு நினைச்சேன். இந்த கேஸ்ல நான் யார் மேலலாம் சந்தேகப்படுறேனோ அவங்களெல்லாம் லாக் பண்ணோம், உங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு யார் மேல சந்தேகம் வந்தாலும் சரி, நீ என்ன ஆக்ஷன் வேணா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிஷப் இந்த இடத்துல சொல்றாரு. நமக்கு ஏற்கனவே ஒரு ஐஜியை காமிச்சாங்கல்ல, அவர் ஹீரோ விட சீனியரா தான் இருப்பாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காரு. பார்த்தா அவர் வீட்டுல நிறைய பேருக்கு பார்ட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காரு. பொலிட்டீஷியனு, கலெக்டரு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தான் பார்ட்டி தந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் முன்னாள் எம்பியான ராஜனும் இருக்காரு. ராஜன் ஹீரோவை பார்த்தோன்னா தெனாவட்டா பேசுறாரு. ஓஹோ நீ தான் புதுசா வந்திருக்க ஆபீசரா, இந்த கேஸ ரொம்பலாம் நோண்டாதப்பா, இது சூசைட் தான், அதோட நீ முடிச்சுட்டு போற வழிய பாரு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அதுக்கெல்லாம் ஹீரோ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. ராஜனை எதிர்த்து நிறைய பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஐஜி இருக்காரு பாத்தீங்களா, இவரை கண்ட்ரோல் பண்றாரு. வாப்பா தள்ளி போய் பேசிக்கலான்ற மாதிரி வெளியே கூட்டு வந்துடுறாரு. அவங்களாம் பெரிய ஆளுங்க, தேவையில்லாம அவங்கள பகச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஐஜி சொல்றாரு. ஐஜி கரப்டடா இருக்காருன்றது ஹீரோக்கு நல்லாவே புரியுது. நான் என்னோட வேலையை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் சார், யாரை பார்த்தும் பயப்படணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லன்ற மாதிரி ஐஜியை பார்த்து சொல்றாரு. இப்ப டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா அன்வர் மட்டும் வரலன்றது இவருக்கு தெரிய வருது. ஏற்கனவே கேஸ் ஹேண்டில் பண்ணது அன்வர்ன்றது இவருக்கு நல்லா தெரியும். அன்வரை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடிச்சு அடியில ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாரு. இவரு கூப்பிட்டதுனால அன்வர் வந்துடுறாரு. இப்ப அன்வர் இருக்கார்ல, ஃபாதர் கிளமெண்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே வாங்கினது பத்தாதா அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் தடுத்து சண்டை போடுறான். பதிலுக்கு இவருமே சண்டை போடுறாரு. இப்ப வெளியே பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல ஹீரோ இருக்கார்ல, உள்ள இருக்க ஃபாதரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ தானே புதுசா வந்திருக்க ஆபீசர், உன்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல
பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா சொல்றாரு. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஹீரோவும் அந்த சர்ச்சுக்கு போலான்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே கேஸ விசாரிச்ச அன்வரையும் கூட கூட்டு வந்திருக்காரு. அன்வர் என்ன சொல்றாருன்னா, இந்த சர்ச்சில் இருக்க நிறைய சிஸ்டரை வேற இடத்துல மாத்திட்டாங்க சார், அதே மாதிரி இந்த இடத்த சுத்தமா கிளீன் பண்ணிட்டாங்க, எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. பரவாயில்ல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்கன்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. அமலாவோட ரூமை மட்டும் சீல் வச்சிருப்பாங்க, அதனால அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சுமே நடந்திருக்காது. சார் ரூம் எல்லாம் கலைஞ்சிருந்தது, கண்டிப்பா தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு, இது கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அன்வர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் சூசைட் பண்றாங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது அவங்களே கூட பொருள்லாம் கலைச்சு போட்டுருக்கலாம், அதுக்கப்புறம் கிணத்துல குதிச்சு இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் கூட ஏழுமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஏழுமலை அந்த சூசைட் லெட்டரை எடுத்து படிங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அவருமே அதை எடுத்து படிக்கிறாரு. அவர் படிக்க படிக்க அந்த விஷயத்தெல்லாம் இங்க இருக்க டைப்ரைட்டர்ல ஹீரோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இன்னொரு டைப் பண்றாருன்னு தெரியல. அப்படி டைப் பண்ணும்போது ஏதோ கண்டுபிடிக்கிறாரு, ஆனா அதை வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இப்ப கிணத்தை பாக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இந்த சமயம் வந்திருக்கும். தண்ணியில மூழ்கி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கும். சார் மொத்தமே 3 அடி தான் சார், எப்படி அவங்க மூழ்கி இருக்க முடியும், சூசைட்லாம் இங்க பண்ணிருக்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த அன்வர் சொல்றாரு. ஹீரோ இதுக்கும் வேற ஒரு லாஜிக்க சொல்றாரு. குதிக்கும் போது அவங்களுக்கு அடிபட்டிருக்கலாம், அதனால தண்ணியில இருந்தும் அவங்க எந்திரிக்க முடியாம மூச்சு அடைச்சு இறந்து போயிருக்கலாம், சூசைடா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஆனா சூசைடு இல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. பக்கத்துல தொட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கு. இது என்ன தொட்டி அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சிஸ்டர் கிட்டயும் மதர் கிட்டயும் கேக்குறாரு. சார் இது பைப் மூலியமா வர தண்ணி சார், துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான்னு இவர் கேட்டுக்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஏழுமலையை பிடிச்சு சட்டுன்னு இந்த தண்ணிக்குள்ள முக்குறாரு. சார் விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஆனா இவர் கேட்காம ரொம்ப நேரம் முக்கிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விடுறாரு. சாரி ஏழுமலை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் அன்வரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல முக்கி சாவடிச்சுட்டு கூட அந்த இடத்துல போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த தண்ணியை சாம்பிள் மாதிரி நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி பாசியும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒட்டிட்டு இருக்க பாசியை கையில எடுத்துக்கிறாரு. ஹீரோவும் இது கொலைதான்றதை உறுதிப்படுத்துறாரு. காரணத்தை அன்வர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா சூசைட் லெட்டர்ல இருந்ததை இவர் டைப் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல மான்ற வார்த்தை மட்டும் வேற மாதிரி வந்திருக்கும். இந்த டைப்ரைட்டர்ல டைப் பண்ணியிருந்தா மான்ற வார்த்தை இப்படிதான் வந்திருக்கும், ஆனா அந்த லெட்டர்ல வேற மாதிரி இருக்கு. சோ வீட்ல இருந்தே யாரோ லெட்டர் எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. நிறைய சிஸ்டர்ஸ் இங்க இருந்து மாறி போயிட்டாங்கன்னு அன்வர் சொன்னாரு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கண்காணிங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அப்படி கண்காணிச்சதுல ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப மாதவின்ற ஒரு சிஸ்டரை பாக்குறதுக்காக தான் வராங்க. மாதவி அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க, அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அந்த கிளமெண்ட் தான்ப்பா திட்டமிட்டு என்ன சர்ச்சை மாத்தி விட்டுருக்காரு. அந்த கிளமெண்ட் தான் அமலாவை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என்னையும் ஏதாவது பண்ணிருவாரான்னு பயமா இருக்குன்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. கிளமெண்ட் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு, அமலாவா அவர் தான் கொன்றுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி நினைக்கிறதுக்கு என்ன காரணம் ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி மாதவியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க சர்ச்சுக்கு வெளிநாட்டுல இருந்து பழைய துணி அதே மாதிரி நோட்டு புக் எல்லாம் வரும், அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக இவங்க போயிருப்பாங்க. அந்த வண்டி நேரா சர்ச்சுக்கு தானே வரணும், ஆனா கிளமெண்டோட வீட்டுக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த அமலாக்கு டவுட் வருது. கிளமெண்ட் வேற ஏதோ ஒரு இல்லீகலான பொருளை வர வைக்கிறாரு போல, அதனால தான் அவர் இடத்துக்கு வண்டி முதல்ல போகுதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சிஸ்டர் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரி மாதவி சொல்லிட்டு இருக்காங்க. அமலா சந்தேகத்தை வர வைக்கிற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் அந்த வழியா வர கிளமெண்ட் பாத்துறாரு. நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்க, அமைதியா இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அமலாக்கு வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு வெள்ளக்காரங்கிட்ட பேசுறாரு. இவர் ஏதோ தப்பு பண்றாரா என்னன்னு தெரியல. அமலா இருக்காங்கல்ல, கிளமெண்ட்டுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாங்க, அதுதான் ஐஜி கிட்ட தரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதனால கோவப்பட்டு கிளமெண்ட் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு டவுட் இருந்தது, இவ்வளவுதான் சரி எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் மாதவி சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் சர்ச்சுக்குள்ள யாருமே போக முடியாது, எப்படி ஒருத்தர் வந்திருக்க முடியும், வந்தா நாய் கொலைக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அங்க அவரச்சன் ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. எப்பவுமே நாய் ஓபன்ல தான் இருக்கும், ஆனா இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு. நாய்க்கு வயிறு சரியில்லை, மாத்திரை போட வச்சு நான் உள்ள லாக் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. நாய் கூண்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி கொலைக்கவாது செஞ்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார் அன்னைக்கு கொலைக்கலன்ற மாதிரி மாதவி சொல்லிட்டாங்க. சார் அவன் பேதி மாத்திரை தரல, தூக்க மாத்திரை தந்திருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏழுமலை சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மைதான் ஏழுமலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த அவரச்சனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவரச்சனை இவங்களை பார்த்தோன்னா பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி துரத்திட்டு போறாங்க. ஒரு இடத்துல வச்சு அவரச்சனை லாக் பண்றாங்க. உனக்கு என்னடா தெரியும், என்ன பண்ண ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி கிளமெண்டா அவரோட ரைட் ஹேண்ட் ஸ்டீஃபனா இவரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. நாயை நீ தூங்க வைக்கணும், லாக் பண்ணி வச்சிடணும், நைட்டு நேரம் நான் வருவேன், கதவை திறந்து விடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிளமெண்ட் சொல்லியிருப்பாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காது அப்படின்ற மாதிரி கிளமெண்ட் கோவமா சொல்லிட்டாரு.
இவருமே கிளமண்ட் சொன்ன மாதிரியே கதவை திறந்து விடுறாரு. இப்ப கிளமண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அமலா இருக்க ரூம் கிட்ட தான் போறாரு. அமலாவை கதவை தட்டி வெளியே வர வச்சிடுறாரு. அவங்க வெளியே வந்தோன்னா சட்டுன்னு அட்டாக் பண்ணிட்டாரு. கழுத்தை நெரிச்சு அவங்கள சாவடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஜன்னலுக்கு வெளியே இருந்து இந்த அவரச்சனும் பாக்குறாரு. பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஒன்ஸ் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தவர் இருக்கார்ல, இன்னும் அவ முழுசா சாகல, மயக்கத்துல தான் இருக்கா, தூக்கி கிணத்துல அவளோட பாடியை போடு, இத பத்தி யார்கிட்டயாவது சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்க குத்துட்டு கிளம்பி இருப்பாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, தூக்கிட்டு வந்து கிணத்துல அவங்களோட பாடியை போட்டிருப்பான். இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த அவரச்சன் ஒய்ஃப் பேரு மீனம்மா அப்படின்றது. உன் ஹஸ்பண்ட் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான், உன் ஹஸ்பண்ட் பண்ணதை பத்தி உனக்கும் தெரியும்ல, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே தான் இவங்களும் சொல்றாங்களான்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இவங்களுமே நான் பார்த்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றது வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, காளிதாஸ்னு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. காளிதாஸ் சில விஷயங்களை பண்ண சொல்றான். அதாவது அந்த நாயை தூங்க வைக்க சொல்றான். அதுக்கு நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்கான். பேசிக்கும் போதுதான் அவன் பேரு காளிதாஸ்ன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். காசெல்லாம் தந்துட்டு அந்த காளிதாஸ் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். யாருங்க அது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லியிருப்பாரு. அமலா கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட ஹஸ்பண்ட் தப்பு பண்ணது எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் மீனம்மா சொல்றாங்க. அவரை கேட்டா கிளமண்ட் சொல்லி தான் பண்ணதா சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கிட்ட பேசும்போது காளிதாஸ்னு ஒருத்தன் பண்ண சொல்லி இருக்கிறது தெரிய வருது. யார் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கிளமண்ட் சொல்லி தான் பண்ண அவன் சொன்னான் பாத்தீங்களா, அதனாலேயே அன்வர் அரெஸ்ட் பண்றதுக்காக கிளம்பி இருப்பாரு. எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நான் வாக்கி டாக்கி லைன் எல்லாம் கட் பண்ணிட்டேன், ஏன்னா மேல் இடத்துல இருந்து யாராவது தடுத்துருவாங்கல்ல, அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஐஜி சொல்றாரு. சார் கிளமண்ட் தப்பு பண்ணாரான்னு முழுசா தெரியல, அதனால அரஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல, எப்படியாவது அன்வரை தடுக்கணும், நானும் போறேன்ற மாதிரி கிளம்புறாரு. அந்த அவரச்சன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அன்வருமே அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் மேல கையை வச்சா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிளமண்ட் சொல்றாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், நடந்த ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இவரும் இழுத்துட்டு வெளியே கூட்டு வந்துடுறாரு. இங்க நிறைய கூட்டம்லாம் கூடியிருது. அந்த கூட்டத்துக்கு நடுவுல சைமனும் இருக்காரு. அதாவது அமலாவோட தம்பி இருக்காரு. வர கத்தியை வச்சு குத்திரணும்ன்ற மாதிரி தான் வெயிட் பண்றாரு. அவரை வெளியே கூட்டு வரும்போது கரண்ட் போயிருது. அந்த கரண்ட் போன கேப்ல குத்திரலான்ற மாதிரிலாம் சைமன் யோசிக்கிறாரு. ஆனா சைமன் குத்துறதுக்கு முன்னாடியே சைமன் கையை பிடிச்சு வேற ஒரு போலீஸ் ஆபீசர் வயிற்றுல குத்திடுறாரு. இப்ப கரண்ட் வரும்போது இந்த இடத்துல கிளமண்ட் துடிச்சிட்டு இருக்காரு. போலீஸுங்களும் காப்பாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா கிளமண்டோட உயிர் இந்த இடத்துல போயிருது. இந்த சைமன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க லாக் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே கொலை பண்ணவர் இருக்காருல, ஒரு ஜீப்ல ஏறி கிளம்பலான்னு பாக்குறாரு. அவரை தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எல்லாரையும் மீறி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஏழுமலை மேல ஜீப்பை ஏத்திடுறாரு. ஏழுமலை இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹீரோலாம் இந்த டைம் வந்துடுறாருல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஆனா ஏழுமலையோட உயிர் இந்த இடத்துல போயிருது. அன்வர் தன்னோட வேலையை சரியா செய்யலன்ற மாதிரிலாம் ஐஜி கோவப்படுறாரு. ஒன்னால தான் ஒரு போலீஸ் உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து தடுக்கிறாரு. அன்வர் மேல தப்பு இல்ல சார், தப்பெல்லாம் உங்க மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்வர் அனுப்பி விட்டதே ஐஜியோட வேலையா இருக்கும். அதே சமயம் திட்டமிட்டு அந்த இடத்துல கலவரத்தை உண்டாக்குனதும் ஐஜியோட வேலையா தான் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஐஜியை லாக் பண்ணி கேக்குறாங்க. ஐஜியும் யார் சொல்லி பண்ணாருன்றத சொல்லிடுறாரு. ஆக்சுவலா கலெக்டர் தான் இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு சைமனை வர வச்சு சைமனை மாட்டி விடுறதா இவங்க பிளான்னு தெரியுது. நீ எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி சைமனை பார்த்து கேக்குறாங்க. சைமனும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. சைமனோட அம்மா இருக்காங்கல்ல, மனதளவுல பாதிக்கப்பட்டுருவாங்க. இப்ப மென்டல் ட்ரீட்மெண்ட்லாம் அம்மாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஒரு போலீஸ் வராரு. அவர் உண்மையில போலீஸ் இல்ல, காளிதாஸ் தான் இந்த இடத்துக்கு வராரு. உன் அக்காவை கொண்டது கிளமண்ட்ன்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா கிளமண்ட் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, நீ தான் உன்னோட அக்காக்காக தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட்டுருப்பாரு. இவர் இவ்வளவு சொன்னதுனால தான் இவன் கத்தியோட அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா குத்த வேணான்ற மாதிரி இவன் அமைதியா தான் நிப்பான். அப்பதான் அந்த காளிதாஸ் இருக்கார்ல, லைட் ஆஃப் ஆகும் போது கத்தியை பிடிச்சி வயிற்றுல குத்திருப்பாரு. இதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அங்க இருக்க போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்திருப்பாரு. அந்த பிளாஷ்ல அது தெளிவா பதிவாயிருக்கும். கலெக்டர் சொல்லி தான் பண்ணன்னு ஐஜி சொன்னார்ல, அந்த கலெக்டரை அமுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. பிஷப்போட சொந்தக்காரரா தான் அந்த கலெக்டர் இருப்பாரு. பிஷப் ஆளுங்க விடமாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறியே இவங்க ரூம்குள்ள வந்துடுறாங்க. எங்க அந்த கலெக்டர் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் கலெக்டர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. கலெக்டரை லாக் பண்ணிடுறாரு. கலெக்டரை கூட்டு போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ராஜன் இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்றாரு. கலெக்டரை கூட்டு போக விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோ அவரை கண்டுக்கவே மாட்டாரு. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வேகமா கலெக்டரை இங்க இருந்து கூட்டு போறாரு. இந்த ஸ்டேட்டோட சிஎம் பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. நிலவரத்தெல்லாம் சிஎம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு.
இந்த கேஸ்ல யார் மேல சந்தேகம் வந்தாலும் சரி என்னோட அனுமதியை தரேன், யாருனாலும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சிஎம் பொறுத்த வரைக்கும் கலியார்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த கலியாருக்கு ஒரு பிரச்சனை, அதை நீ தான் தீர்த்து வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. கலியார் யாருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளமெண்ட்னு ஒரு ஃபாதர் இறந்து போனார்ல, அவரோட அப்பாவா தான் இந்த கலியார் இருப்பாரு. சொந்த அப்பா இல்ல, வளர்ப்பு அப்பாவா இருப்பாரு. நீ ரொம்ப நேர்மையான ஆபீசர்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் பையன் கிளமெண்ட பத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட பையன் கிளமெண்ட் ரொம்ப நல்லவன். அவனை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். காளிதாஸ் கூலி வாங்கி வேலை பார்த்தவன். அவனுக்கு யார் இந்த வேலையை கொடுத்தாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். எனக்காக கண்டுபிடிப்பியான்னு கேக்குறாரு. கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. காளிதாஸை பொறுத்த வரைக்கும் பிக் ஷாட்டுக்கெல்லாம் கொலை பண்றவன் போல அவன் சொல்லிதான் இந்த விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கலெக்டர் கிட்ட கேக்குறாங்க. கலெக்டரும் ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஆனா அவனை யாரு வர வச்சது, அது யாருன்றத ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க தான் வர வச்சீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் வர வைக்கல, மோகன் தான் வர வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராஜன் ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் பையன் பேர் தான் மோகனா இருக்கும். மோகனை உடனே அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல வச்சு இவங்க மோகனை லாக் பண்ணிடுறாங்க. மோகனை பிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ராஜனோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஒழுங்கா அவனை விட்டுரு, என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே பண்ண தப்பை பத்தி அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப இவருமே பையனை பாக்குறதுக்காக வராரு. ஆமாப்பா, உங்களுக்கு தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஸ்டார்டிங் ராஜுன்னு ஒருத்தனோட பாடியை காமிச்சாங்கல்ல, அவன் அதுக்கு முன்னாடி நிறைய தப்பெல்லாம் பண்ணிருப்பான். அந்த தப்பு எல்லாத்தையும் மோகனுக்காக தான் பண்ணிருப்பான். திடீர்னு திருந்த போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா எதர்ச்சியா அமலாவை மீட் பண்ணிருப்பான். ரெண்டு பேருமே ஸ்கூல் மேட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட பேச பேச திருந்தலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். அதனால தான்ப்பா ரெண்டு பேரோட கதையை முடிக்கிறதுக்காக காளிதாஸை வர வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சில விஷயங்களை விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. அந்த ராஜு இருக்கார்ல, நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இந்த சிஸ்டரான அமலா கிட்ட தந்துட்டு இருக்காரு. நீ கோர்ட்ல வந்து மோகனுக்கு எதிராக சாட்சி சொல்லணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி ராஜு ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மோகன் கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மோகனை பார்த்தோன்னே ராஜு இருக்கான்ல, போட் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். எனக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா இதுல இருந்து விலகி இருன்ற மாதிரி வார்னிங் தராரு. ஆனா அமலா இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. இதனால கோவப்பட்டு தான் ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். என் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ராஜன் சொல்றாரு. ரொம்ப நடிக்காதீங்க சார், உங்க பையன் ரெண்டு பேரை தான் கொல்ல சொல்லியிருக்கான், கிளமெண்ட கொல்லவே சொல்ல. அப்ப கிளமெண்ட கொல்ல சொன்னது யாரு, உங்களோட வேலை தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அந்த காளிதாஸ் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவரு சொல்றாரு. நடிக்காதீங்க சார், இந்த போட்டோவை பாருங்கன்ற மாதிரி ஹீரோவும் போட்டோவை காட்டுறாரு. காளிதாஸ், இவரோட பையன் 3 பேருமே தான் அந்த போட்டோல இருக்காங்க. என் பையன் கூட்டிட்டு வந்தான் அப்படிதான் தெரியும், எனக்கு பர்சனலா இந்த காளிதாஸ தெரியவே தெரியாது, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. காளிதாஸ் அன்னைக்கு போலீஸ் கெட்டப்ல தான் வந்திருப்பாரு. அவர் ஒரு ஜீப்ல வந்தாரு பாத்தீங்களா, அந்த ஜீப் தண்ணிக்குள்ள விழுந்திருக்கும். இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தண்ணிக்குள்ள போட்டு போயிருக்கான், எங்க போயிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. போலீஸ் ஜீப் அவர்கிட்ட போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா பழைய ஜீப் எல்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க போல, அந்த மாதிரி ஏலத்துல எடுத்த நபரை வர வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீங்க தானே ஏலத்துல எடுத்தீங்க, யார்கிட்ட வித்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் காளிதாஸ்னு ஒருத்தன் கிட்ட வித்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க வச்சு வித்தீங்க, அவன் எங்க இருக்கான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. ஒரு கரையோரத்துல வச்சுதான் வாங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அந்த கரையோரத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சமயம் அந்த கரையோரத்துக்கு போட்ல நிறைய லேடிஸ் எல்லாம் வராங்க. இதுல குறிப்பா இருக்கவங்களோட பேரு மோனிகா அப்படின்றது. இந்த மோனிகாவை பொறுத்த வரைக்கும் ஹை கிளாஸ் ஆளுங்களுக்கு எஸ்கார்ட் சர்வீஸ் பண்றவங்களா இருப்பாங்க. நீ காளிதாஸ்க்கு எஸ்கார்ட் சர்வீஸ் பண்ணி தானே வந்துட்டு இருக்க, ஒழுங்கா அந்த காளிதாஸ் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ மிரட்டி கேக்குறாரு. இவங்களுமே லைட்டா பயப்படுறாங்க. சார் நடுவுல ஒரு போட் இருக்கு, அதுலதான் இருக்காருன்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு காளிதாச அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க வரத பார்த்து காளிதாஸ் இருக்கார்ல, தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த போட்ல இருந்து குதிச்சிடுறாரு. நீச்சல் அடிச்சு கரைக்கு போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா கரையில் தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்தோன்னு ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. ஹீரோவும் அடிச்சு லாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவன் உண்மையை சொல்லணும்ல, அதனால இவன் உடம்புல ஷாக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு கிளமெண்டோட அப்பாவான கலியார வர வச்சிடுறாங்க. யார் சொல்லி என்னோட பையனை கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கலியார் கோவப்பட்டு இருக்காரு. சார் எமோஷனல் ஆகாதீங்க, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்ற மாதிரி ஹீரோவும் இவரை வெளியே அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோவும் டீமா சேர்ந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டரை நீ தானே கொன்ன, எப்படி கொன்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரச்சனுக்கு இவர் தான் காசு தந்திருப்பாரு. சோ ஒய்ஃப் சொன்னதுதான் உண்மை, அவரச்சன் போய் தான் சொல்லியிருக்காரு. அவரச்சனை கரெக்ட் பண்ணி இவருமே உள்ள வந்துடுறாரு. இப்ப அமலாவும் இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. வீட்டுல இருந்தே லெட்டரை கொண்டு வந்திருப்பாரு போல, சூசைட் லெட்டர் மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறாரு. சரி அவங்க ரெண்டு பேரும் கொலை
பண்ண சொன்னது மோகன் வச்சுக்கலாம், நீ எதுக்காகடா கிளமெண்ட கொலை பண்ண, யார் சொல்லி பண்ணன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இவன் வாயே திறக்க மாட்டான். கிளமெண்ட கொல்ல சொன்னது யாருன்றதை இன்னும் அவன் சொல்ல சார், ஆனா சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி கலியார் கிட்டே இவங்க சொல்றாங்க. அவரை வண்டி ஏத்தி விடலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள வண்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிருது. இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவர் உயிருக்கும் ஆபத்து இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கொஞ்ச நாள் எங்க பாதுகாப்புல இருங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி கலியாரம் ஏத்துக்கிறாரு. இப்போதைக்கு காளிதாச ஒரு இடத்துல லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப அந்த செல்லுக்குள்ள ஒரு கான்ஸ்டபிள் வராரு. அந்த கான்ஸ்டபிள் ஒரு போனை மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. உனக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், பேசணும்னா பேசிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, சட்டுன்னு யாருக்கோ டெயில் பண்றான். என்னதான் நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் சரி, உன்னோட பாஸ பத்தி நான் வெளியே சொல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி போனை கொடுக்க சொன்னதே ஹீரோவோட பிளானா இருக்கும். இப்ப சட்டுன்னு இவன் கையில இருந்து போனை புடிங்கிடுறாரு. இவன் யாருக்கு கால் பண்ணானோ அவங்கள அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிளமெண்ட் ரைட் ஹேண்டா ஸ்டீஃபன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. சரி அவரோட வீட்டுக்கு போலான்ற மாதிரி அன்வரும் டீமும் வந்திருக்காங்க. ஆனா பூட்டு போட்டிருக்கு, வீட்டுல இல்ல போலன்ற மாதிரி இவங்க கிளம்பலாம் நினைக்கிறாங்க. ஆனா புகை மட்டும் சிம்னில இருந்து வெளியே போகுது. வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க, வேணும்ட்டே கதவை லாக் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. அப்படி உள்ள இவங்க தேடிட்டு இருக்கும் போது ஒரு லேடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சட்டுன்னு அந்த லேடியை லாக் பண்ணிடுறாங்க. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஸ்டீஃபன் கூட இவங்க தப்பான பழக்கத்துல இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அன்வருமே இந்த லேடியை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கு முன்னாடியே உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா சர்ச்சில் நைட்டு பிரேயருக்காக ஒரு 5 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தங்களா தான் இந்த லேடி இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு டைப்ரைட்டர் இருக்கிறத அன்வர் பாக்குறாரு. இதை கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கொண்டு போயிடுறாரு. ஹீரோவும் இதுல மான்ற எழுத்தை டைப் பண்ணி பாக்குறாரு. சோ இங்க இருந்து தான் டைப் பண்ணி லெட்டரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. காளிதாஸ் நான் தான் போய் சிஸ்டரை கொலை பண்ணன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப ஸ்டீஃபன் எதுக்காக இந்த லெட்டரை ரெடி பண்ணிருக்கான், அப்ப ஸ்டீஃபன் தான் உள்ள போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட கேக்குறாரு. இந்த லேடியோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் கதவை திறக்கணும்னு சொல்லும் போது திறக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே கதவு கிட்ட வந்து கதவை திறந்துடுறாங்க. ஸ்டீஃபன் மட்டும் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. ஸ்டீஃபனோட பாஸும் வந்திருப்பாரு. கிளமெண்ட் தான் பாஸ்ன்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. வந்தது கிளமெண்டா என்னன்ற மாதிரி நமக்கு தெரியல. அந்த கதவை திறந்து விட்டுட்டு நான் உள்ள போயிட்டேன் சார், நடந்த எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு வேற ஒரு தகவல் கிடைக்க வருது. அதாவது ராஜன் ஒரு பொலிட்டீஷியனை காட்டுவாங்கல்ல, அவருக்கு செவாலியர் விருது கிடைச்சிருக்குன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. அந்த ஆளுக்கெல்லாம் போய் செவாலியர் விருதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. காளிதாஸ் இருக்கார்ல, ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணிட்டாரு. நான் ஜெயில விட்டு தப்பிச்சிட்டேன், என்னை பாக்குறதுக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஸ்டீஃபனுமே காளிதாஸை பாக்குறதுக்காக வரான். பரவாயில்ல சாமர்த்தியமா தப்பிச்சிட்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா காளிதாஸை இந்த இடத்துல போலீஸுக்கு தான் நிக்க வச்சிருப்பாங்க. இப்ப ஸ்டீஃபனை அமுக்கிறதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்கன்னு ஸ்டீஃபனுக்கு புரியுது. ஸ்டீஃபனும் போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். கத்தி மாட்டோம், அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு தான் தப்பிக்க பாக்குறான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவனை லாக் பண்ணிடுறாரு. அது என்னடா தப்பிக்கிறதுக்காக போலீஸை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, கத்தியால குத்துனா வலி எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவனை பயங்கரமா இவர் குத்திடுறாரு. பிஷப்னு ஒரு பெரியவரை காட்டுவாங்கல்ல, இப்ப அவரோட இடத்துல விருந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ராஜன செவாலியர் விருது வாங்கியிருக்காருல, அதுக்கு ஸ்பெஷலா தான் இந்த இடத்துல பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவையும் இவர் இன்வைட் பண்ணிருப்பாரு போல. இப்ப ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ உள்ள வரத பாக்குற பிஷப் இருக்கார்ல, வாப்பா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உங்க ஃப்ரெண்டு பையனா இந்த இடத்துக்கு வரல, டிஐஜியா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சம்பந்தப்பட்ட எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்கல்ல, அதனால தான் இங்கேயே பேசிடலான்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு. எதை பத்தி பேச போறேன்ற மாதிரி பிஷப் கேக்குறாரு. ராஜுவை கொலை பண்ணது யாரு, அமலாவை கொலை பண்ணது யாரு, இதை தாண்டி கிளமெண்ட கொலை பண்ணது யாருன்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. முதல்ல ராஜு அப்பா வர வைக்கிறாரு. ராஜு எங்க கிளம்புனாரு, அதுக்கப்புறம் பாடியா கிடைச்சாருன்னு கேக்குறாரு. வேலை வாங்கி தரேன்னு ஒரு பொண்ணு கூட்டு போனா, அதுக்கப்புறம் அவன் பாடியை தான் பார்த்தன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப இவர் இருக்கார்ல, அவங்கள கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மோனிகாவை அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. நீங்க பார்த்தது இந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா இவதான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ராஜுவும் அமலாவும் கிளாஸ்மேட்னு சொன்ன பாத்தீங்களா, ஆக்சுவலா மோனிகாவும் கிளாஸ்மேட்டா இருப்பாங்க. என்ன தப்பான வேலைக்கு போயிருப்பாங்க. மோனிகா தான் அன்னைக்கு ராஜுவை கூட்டு போயிருப்பாங்க. ராஜு கொல்லப்பட்டிருப்பாரு. யாருக்காக கூட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. காளிதாஸ் சொல்லி தான் கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. காளிதாஸ் தான் அந்த இடத்துல ராஜுவோட கதையை முடிச்சிருப்பாரு, பாடியை மிதக்க விட்டுருப்பாரு. அதே மாதிரி கிளமெண்டோட கதையை முடிச்சதும் காளிதாஸ் தான். ஆனா சிஸ்டரோட கதையை முடிச்சது காளிதாஸ் இல்லன்னு சொல்றாரு. இல்ல அமலாவையும் நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரிலாம் காளிதாஸ் சொல்றான். ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. கொலை பண்ணோன்ற ஐடியால நீ போயிருக்க, ஆனா உனக்கு முன்னாடியே வேற யாரோ போயிருக்காங்க. அது யாருன்றதும் எனக்கு தெரியும். ஸ்டீஃபனோட பாஸும் போயிருக்காங்க.
பாஸ் யாருன்றது தான் இங்க கேள்வி. அந்த பாஸ் யாருன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸ்டீஃபனோட பாஸ் கிளமெண்ட்னு கூட யோசிக்கலாம். ஆனா கிளமெண்டே ஒன்னால கொல்லப்பட்டிருக்காரு. சோ கிளமெண்ட உன்னை யாரு கொலை பண்ண சொன்னாங்களோ அவங்க தான் அந்த பாஸ்ன்றது எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. காளிதாசும் நடந்த விஷயத்த சொல்றான். இவன் கொலை பண்ணலான்ற மாதிரி போனான் பாத்தீங்களா, இவனுக்கு முன்னாடியே 2 பேர் போனதை இவன் பார்த்திருப்பான். பார்த்தவன் அதே இடத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்திருப்பான். உள்ள போன 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் ஸ்டீஃபன், இன்னொருத்தர் ஸ்டீஃபனோட பாஸ். ஸ்டீஃபனோட பாஸ் வேற யாரும் இல்ல, கலியார்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த கலியார் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கலியார் இருக்காரு பாத்தீங்களா, அவங்களை நெரிச்சு இந்த இடத்துல காலி பண்றாரு. அதே சமயம் ஸ்டீஃபனை லெட்டரை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. ஸ்டீஃபன் லெட்டரை எடுத்துட்டு வந்துடுறான். செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே செட் பண்ணி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க உயிர் போலன்றது தெரிய வருது. ஸ்டீஃபன் தான் இந்த விஷயத்த சொல்றான். இப்ப கலியார் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க தண்ணிய பாக்குறாரு. அதுல முக்கி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இறந்து போயிடுறாங்க. பாடியை தூக்கி கிணத்துல போடுன்ற மாதிரி சொல்றாரு. அவனுமே கிணத்துல போட்டுறான். மோகன் சொல்லி கொலை பண்றதுக்காக காளிதாஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. காளிதாஸ் பாத்துட்டாருன்னு தெரிஞ்சனே இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. காளிதாஸ் இதை பத்தி வெளியே சொல்ல மாட்டேன், எனக்கு நிறைய காசு மட்டும் வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. வேண்டிய காசை தரேன், ஆனா இன்னொன்னு கொலையும் பண்ணும், கிளமெண்ட தான் கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டாலும் என் பேரை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த காளிதாசும் காசெல்லாம் வாங்கியிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த காளியார் இருக்கார்ல, நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. நீங்க தான் பண்ணீங்கன்னு எவிடன்ஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஒவ்வொரு எவிடன்ஸா காட்டுறாரு. கிளமெண்டோட போட்டோ போட்ட மாதிரி ஒரு மாலை இருக்கு பாத்தீங்களா, அந்த அமலா பாடி இருந்ததுக்கு பக்கத்துல விழுந்து கிடந்திருக்கும். அது இவரோட மாலையா தான் இருக்கும். உங்க மாலைன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எவிடன்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அமலா உடம்புல கிணத்து தண்ணி போயிருக்காது, அந்த தொட்டி தண்ணி தான் போயிருக்கும். அதே மாதிரி பாசி எல்லாம் ஒட்டி இருக்கும். அதை வச்சு முக்கி தான் சாவடிச்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் இவர் கூட மேட்ச் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். இவர் மேல எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாதுன்னு இவரை நினைச்சிருப்பாரு. அதனால தான் இவர் கார் வெடிக்கிற மாதிரி இவரே செட் பண்ணிருப்பாரு. உங்க பட்டனை வச்சு தான் இந்த விஷயத்தை நீங்க பண்ணீங்க. ஆக்சுவலா நீங்க எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல பாதுகாப்பா இருந்தீங்கல்ல, அப்ப உங்களுக்கே தெரியாம அந்த பட்டனை கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரோட வளர்ப்பு பையனை இவரே கொலை பண்ணிருக்காரு. ஏன் எதுக்குன்ற காரணத்தை மட்டும் சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இவருமே காரணத்தை சொல்றாரு. ஆக்சுவலா கிளமெண்ட் தப்பு பண்றதா எல்லாருமே நினைக்கிறாங்கல்ல, கிளமெண்ட தப்பு பண்ண சொல்றதே இவரை தான் இருப்பாரு. கிளமெண்ட் நிறைய காசெல்லாம் சேர்த்து இவர்கிட்ட தான் தருவாரு. கிளமெண்ட் தனிப்பட்ட முறையில கொஞ்சம் காசை சேர்ப்பாரு. வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலான்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. அந்த விஷயம்லாம் இந்த அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால கிளமெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த டைம்ல தான் கிளமெண்ட்டுக்கு அமலாவால பிரச்சனை வரும். அடிக்கடி இவர் தப்பு பண்றதை பத்தி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிளமெண்ட்டை மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவங்க ரொம்ப தகவல்லாம் சேகரிச்சிடுறாங்கல்ல, அதனால கிளமெண்ட் என்ன பண்ணுவார்னா, இதெல்லாம் நானா பண்ணல, என்னோட அப்பா சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அப்பாவை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட மாட்டி விட்டுருவாரு. அவங்க பிரேயர் பண்ணும்போது மிரட்டுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்பா இன்வால்வ் ஆகாம பையனை வச்சுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா பையன் சொல்லி இப்ப அந்த சிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சுல, அந்த சிஸ்டர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் அப்பா யோசிச்சிருப்பாரு. அதனால தான் ஸ்டீஃபன் கூட அந்த இடத்துக்கு வந்து கதையை முடிச்சிருப்பாரு. ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தான் ரொம்ப விசுவாசமா இருப்பான். இப்ப கூட உங்களுக்கு கதையில நிறைய குழப்பம்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எங்க குழம்புச்சோ அந்த இடத்துல இருந்து நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா கதை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்ப ஹீரோ கேஸ சால்வ் பண்ணிடுறாரு. ராஜனுமே இவரை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ராஜன் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாரு. ஏன்னா ராஜனை தான் சந்தேகப்படுற மாதிரி இவர் நிறைய பேசியிருப்பாரு, திட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. ஸ்டார்டிங்கே நீங்க பண்ணலன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எப்பவுமே தப்பே செய்யாதவங்கள தான் கார்னர் பண்ற மாதிரி நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அந்த சமயம் தப்பு பண்ணவன் கொஞ்சம் அலட்சியமா மாறுவான், அது மூலியமா அவனை கண்டுபிடிச்சிடலாம். அந்த விஷயத்தை தான் உங்ககிட்டயும் பயன்படுத்தின, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிரைம் ஃபைல் அப்படின்ற இந்த படத்தோட கதையை இதோட முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.